ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை தாம்பரம் வந்திருக்கோம். நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இந்த கஸ்டமர் நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. இந்த கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து ரோட்டரி ஸ்விட்ச் பர்ன் ஆகுது, ஒயர்ஸ் வந்து மெல்ட் ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூ வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணி கொடுங்க. முக்கியமாக லோட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பராக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. இந்த வீட்டோடைய வயரிங்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இப்போ நான் 4 போல் ஆர்சிசிபி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஐசோலேட்டரும் ஆஃப் பண்ணிட்டேன். பட் இருந்துமே கூட எனக்கு ரோட்டரி ஸ்விட்சில் சப்ளை வந்துட்டுருக்கு. ஸோ டேரெக்டாக மீட்டர் போர்ட்லேருந்து இந்த ரோட்டரி ஸ்விட்சுக்கு எந்த விதமான கண்ட்ரோலுமே இல்லாமல் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது சப்போஸ் ரோட்டரி ஸ்விட்சில் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, இல்லை ஒயர் நமக்கு மெல்ட் ஆகி ஷார்ட் ஆகுதுன்னா கூட ஸோ டேரெக்டாக ஃபியூஸ் தான் நமக்கு பர்ன் ஆகுமே தவிர ஸோ எந்த விதமான எம்சிபியும் நமக்கு ட்ரிப் ஆக போகிறதே கிடையாது. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அட்டன் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் சைட்டில் மீட்டர் பேனலாக இருந்தாலும் சரி, இல்லை டிபியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ ஐசோலேட்டர் பயன்படுத்துகிறாங்க. ஐசோலேட்டரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி தான். ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும், ஆன் பண்ணால் ஆன் ஆகும். கண்டிப்பாக அது எந்த விதமான ப்ரொடெக்ஷன் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக எம்சிபி பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஓவர்லோட் ஆகுது, இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எம்சிபி ட்ரிப் ஆகும். அதே போல் உங்கள் வீட்டுக்கு ஆர்சிசிபியோ இல்லை இஎல்சிபியோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கூடவே எம்சிபியும் சேர்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர்சிசிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ லீக்கேஜ் கரண்ட் இருந்தாலோ நமக்கே வந்து ஷாக் அடித்தா மட்டும்தான் ட்ரிப் ஆகும். பட் ஓவர்லோட் ஆகுது, இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிசிபி நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாது. எம்சிபி தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆர்சிசிபி ஃபிக்ஸ் பண்ணும்போது எம்சிபியும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க.